ஹே ஹாய் ஹலோ விவர்ஸ் வெல்கம் டு அனிமேக்ஸ் கேமிங். ஓகே கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ரெஜிரோவில் சீசன் 4 எபிசோட் 2 வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் பண்ண வேண்டிய வேலை, வீடியோ பார்த்ததுக்கப்புறம் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் நம்ம சேனல் புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு அனிம் வீடியோஸும் உங்களுக்கு அப் டு டேட்டாக கிடைக்கும். இப்போதைக்கு நம்ம சேனலில் மூணு அனிம் வீடியோ பார்த்துட்ருக்கோம். ஒன்று ரெஜிரோ, இன்னொன்று விஸ்டோரியா, இன்னொன்று டீமன்ஸ் ஆஃப் ஷேடோ ரிலம்ஸ், அப்புறம் நம்ம கைமேனோ அதாவது டொரோஹெட்டரும் போட்டுட்ருக்கோம். ஸோ மொத்தம் 4 ப்ராஜெக்ட் இப்போதைக்கு போயிட்டுருக்கு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நல்லா சப்போர்ட் பண்ணுறீங்க, எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் இதே மாதிரி கீப் சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோவில் ஏதாவது குறை வந்துச்சுன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் அடுத்தடுத்த வீடியோவில் அதை தீர்த்துக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா விச் ஆஃப் ஸ்டேஜை பார்க்கறதுக்காக நம்ம சுபாரவும் அவனோட டீம்மேட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ தான் கரெக்டாக எம்லியா வரான். எம்லியா வந்தோடனே நம்ம சுபார் கேட்குறான், என்ன போகலாமா அப்படின்னு. ஆமாம் நம்ம போகலாம் அப்படின்னு சொல்கிறான். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இருக்காங்க. ஸோ இவங்க கூட ஸோ இந்த தடவை ரேம் அண்ட் ரெம்பு எல்லாத்தையுமே நம்ம வந்து காப்பாற்றணும். ஸோ நான் எல்லாத்தையும் ப்ரொடெக்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறான். கரெக்ட், ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மெயிலியை வந்து அந்த மேப் பீஸ்ட், அந்த ட்ராகன் மேப் பீஸ்ட் வந்து வேணும் பிடிச்சிக்குது. என்னப்பா என் மேலே மேப் பீஸ்ட் ஸ்மெல் அடிக்கிறனால தான் இதுங்க என்னை பிடிச்சிக்கிட்டோ அப்படின்னு அவன் சொல்ல, அப்புறமேட்டு நம்ம ஜூலியஸ் வந்து அவன் அந்த மேப் பீஸ்டோட கழுத்து வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக தட வரும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா அவளை ரிலீஸ் பண்ணிடுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்படி போயிட்டே இருக்க அப்போ தான் அந்த மெயிலே சொல்கிறான், சுபாரு இதுங்கிட்ட இருந்து என்னை காப்பாற்றிக்கோ, என்னை கடிச்சு முழுங்கினாலும் முழுங்கிருங்க அப்படின்னு சொல்ல, நம்ம சுபாரு அப்படிலாம் ஒன்றும் நடக்காது, என்னோட மேபிஸ்ட் அப்படிலாம் பண்ணாது அப்படின்னு அவன் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறான். ஸோ அப்போ தான் கரெக்டாக மேயரும் வரான். ஸோ வந்துட்டு சொல்கிறான் நம்ம எமிலியா கிட்ட, நம்ம ரேமோட கண்டிஷன், பாடி கண்டிஷன் என்னென்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அவரை பத்திரமா பார்த்துக்கோங்க. அண்ட் கூடவே ரெம்மியும் அனுப்பி வைக்கிறோம். ஸோ 2 பேத்தையும் பத்திரமா பார்த்துக்கன்னு சொன்ன உடனே நம்ம சுபாரும் ரொம்ப ரொம்ப நன்றி அவங்களை அனுப்பி வைக்கிறதுக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அவன் நன்றி சொல்கிறான். ஸோ மேயர்ஸும் ஓகேன்னு சொல்லிடுறான். இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெம் அண்ட் ரேம் 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா கிளம்புறாங்க இவங்க கூட. ஏன்னா நம்ம ரெம்மோட மெமரிஸை மறுபடியும் அன்கான்ஷியஸ் கொண்டு வரதுக்காக அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த விச்சை பார்க்கறதுக்காக போயிட்டு இருக்காங்க. இப்படி போயிட்டு இருக்கப்ப எல்லாமே வழி அனுப்பி வைக்கிறாங்க. ஸோ கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா இவங்களும் அந்த விச்சை தேடி அந்த ஒரு டெசர்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டு இருக்காங்க. ஸோ அந்த டெசர்ட்டுக்கு சீக்கிரமாக ரீச் ஆகிடுறாங்க. டெசர்ட்டுக்கு போனோடனே இன்ஃபர்மேஷன் வாங்கணும்ல. ஸோ பக்கத்தில் ஒரு பார் டெண்டர் இருக்குது. அந்த பார் டெண்டருக்கு போனோடனே 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா, என்னப்பா கடையே ஓட மாட்டேது போல், யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, சரி எனக்கு ஒரு ஹாட்டான மில்க் இருந்தால் கொடுங்க அப்படின்னு சொல்லி 2 பேருமே சூடான பால் வாங்கி வந்து பார்த்தீங்கன்னா குடிக்கிறாங்க. ஸோ பாலை கொடுத்துட்டு பார்டெண்டரும் கேட்குறான், இந்த மண் சூறாவளி வீசுகிற இந்த டைமில் நீங்கள் 2 பேரும் இங்கே என்ன பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னு கேட்க, அவனுங்க சொல்கிறாங்க, நாங்கள் அகுரியா டியூன்ஸை வந்து பார்த்தீங்கன்னா தேடி கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அகுரியா டியூன்ஸில் தான் அந்த விச் ஆஃப் சேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கா. உடனே அந்த பார்டெண்டர், தம்பி உயிர் மேலே ஆசையாக இருந்தால் ஒழுங்காக இங்கேருந்து ஓடி போயிருங்க பாலை குடிச்சிட்டு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 2 பேருக்கும் அட்வைஸ் பண்ணுறான். அப்போ தான் சொல்கிறான் அந்த பார்டெண்டர், கிட்டத்தட்ட 400 வருஷம் ஆச்சு, இது வரைக்கும் அந்த டவருக்கோ அல்லது அந்த அகுரியா டெப்ஜூன்ஸ்க்கு போகணும்னு நினச்சவங்க யாருமே திரும்ப வந்ததில்லை. அப்படியே திரும்ப வந்தாங்களோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா நடப்பினமாக தான் வந்து பார்த்திங்கன்னா வருவாங்க. ஸோ அந்த இடத்துக்கு போகிறதுங்கிறது அவ்வளோ சாதாரணமான விஷயம் இல்லை, ஒழுங்காக இங்கேருந்து போயிருங்க அப்படின்னு சொல்ல, நம்ம எமிலியா சொல்கிறா, எங்கள் மேலே அக்கறை காமிச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி, பட் எங்களுக்கு வேறு வழி இல்லை, நாங்கள் அங்கே போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பார்டெண்டர் சொல்கிறான், எங்கே இந்த சின்ன பசங்க, இந்த காலத்து பசங்களாம் எங்கே கேட்க போகிறீங்க, சரி போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அனுப்பி வச்சிட்றான். இவங்களும் காசு கொடுத்துட்டு அங்கேருந்து வெளியே கிளம்புறாங்க. அப்படி அவங்க வெளியே போயிட்டு இருக்கப்போ திடீர்னு பார்டெண்டர் மறுபடியும் கதை ஓப்பன் பண்ணி சொல்கிறான், கடைசி 1 வருஷமாக அந்த இடத்துக்கு போயிட்டு வந்தவங்க எல்லாருமே சொல்கிறாங்க அந்த இடத்துல பறவை பறக்கும் அப்படின்னு. போயிட்டு வந்தவங்க மீன்ஸ் அந்த இடத்துக்கு போயிட்டு அந்த டவருக்குள்ளே போக முடியாமல் மறுபடியும் வெளியே வந்தவங்க. அது மட்டும் இல்லாமல் வெளியே இருக்க மக்கள் சில 1 வருஷமாக பறவைகள் வந்து பார்த்திங்கன்னா பறந்துட்டுருக்கு. அந்த பறவைங்களுக்கு அந்த டவருக்கு போகிறதுக்கான வழி ஏதோ தெரிஞ்சாலும் தெரியும் போல், பட் அதுங்களை வந்து பார்த்திங்கன்னா மண் சொல்லலாம் மாற்றுறதில்லை. மேபி நீங்கள் தொலைஞ்சு போயிட்டீங்கன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த பறவையை நீங்கள் தொடர்ந்து போனீங்கன்னா அந்த டவருக்கு போகிறதுக்கான வழி உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு அந்த பார்டெண்டர் சொல்கிறான். அந்த பார்டெண்டருக்கு காலெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உடஞ்சிருக்கு, அவனும் போயிட்டு தான் வந்திருப்பான் போல். இவங்களும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நன்றி சொல்லிவிட்டு அந்த இடத்துல இருந்து டெசர்ட்டுக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. அப்படி அந்த டவருக்கு போயிட்டு இருக்கப்ப நம்ம சுபார் நம்ம ஜூலியஸ் கிட்ட கேட்குறான், நம்ம ஜூலியஸ் கிட்ட ஸ்பிரிட் எனர்ஜின்னு ஒன்று இருக்குது. நம்ம ஜூலியஸோட மெமரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா மக்களோட ஞாபகத்திலிருந்து அழிஞ்சனால ஸ்பிரிட்டோட ஞாபகத்திலிருந்து அழிஞ்சிரும். பட் அந்த ஸ்பிரிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவனை விட்டு போகாது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி மேஜிக்கல் பவரோ அதே மாதிரி ஸ்பிரிட்டோட பவர் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜூலியஸ் சொல்கிறான், ஆமாம் இதுங்களுக்கும் என்னை மறந்துடுச்சு போல், பட் இதுங்க என்னை விட்டு போகாமே இருக்குது, மேபி எனக்கும் அந்த ஸ்பிரிட்டுக்கும் இருக்க கான்ட்ராக்ட்னால கூட இருக்கலாம். ஆனால் இதுங்களோட பவரை என்னால் இப்போதைக்கு யூஸ் பண்ண முடியாது, பட் நீ ஒன்றும் கவலைப்படாத, என்கிட்ட என்னோட கத்தி திறமை இருக்குது, நான் அதை வச்சு நான் ஈஸியாக சண்டை போடுவேன் அப்படின்னு 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா ஜாலியாக பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. அதுவும் அங்கே ஒரு டவர் தெரியுது பார்த்தீங்களா, அந்த டவரை நோக்கி தான் அவங்க எல்லாமே போயிட்டுருக்காங்க. பட் அந்த இடத்துக்கு போகிறதுங்கிறது ஆல்ரெடி சொன்ன மாதிரி அவ்வளோ சாதாரணமான விஷயம் கிடையாது. ஏன்னா சுற்றியும் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மண் சூறாவளி அப்பப்போ வந்துட்டுருக்கும். அது மட்டும் இல்லாமல் சைடில் ஏகப்பட்ட பீஸ்ட், அதாவது மேஜிக்கல் பீஸ்ட்டும் நிறையா வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும், மிருகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா இருக்கும். அதெல்லாம் தாண்டி தான் அந்த டவருக்கு போகணும். பட் இது வரைக்கும் இவங்க எந்த விதமான பீஸ்ட்டுமே பார்க்கல. அதுக்கு காரணமும் இருக்குது, நான் என்னென்னு சொல்கிறேன். ஸோ இப்போ அதுக்கு இவன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சுபார் கதவை திறந்து நம்ம அனஸ்டீசியா கிட்ட கேட்குறான், நம்ம என்ன கரெக்டான வழியில் தானே போயிட்டுருக்கோம் அப்படின்னு கேட்க, நம்ம அனஸ்டீசியாவும் நீ ஒன்று
கவலைப்படாத, நானும் உன் கூட தானே வந்துட்டுருக்கேன், கரெக்டான வழியில் தான் போயிட்டுருக்கோம், என் மேலே நம்பிக்கை வையே அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறா. ஏன்னா நம்ம அனஸ்தீசியா உடம்புல இருக்கிறது ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம எல்ட்ரினா தான் வந்து பார்த்தீங்கன்னா அவளோட உடம்புல இருப்பா. ஃபஸ்ட் எபிசோட் பார்க்கலன்னா நீங்கள் போய் பார்த்துட்டு வாங்க, அப்போ தான் உங்களுக்கு புரியும். இன்னொரு செகண்ட் நம்ம மெயில் கிட்ட கேட்குறான், மெயில் நீ உன்னோட வேலையை ஒழுங்காக தானே செஞ்சுட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, பார்த்தா எப்படிப்பா தெரியுது, நான் உனக்கு ப்ரூஃப் பண்ணட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சொடக்கு போடுறா. சொடக்கு போட்டவுடனே மிகப்பெரிய ஒரு மேஜிக்கல் பீஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வருது. ஸோ இந்த மேஜிக்கல் பீஸ்ட்டை கண்ட்ரோல் பண்ணுறதே நம்ம மெயிலி தான். நம்ம மெயிலி இருக்கனால தான் இது வரைக்கும் இவங்களாம் எந்த விதமான ஒரு மேஜிக்கல் பீஸ்ட்டும் அட்டாக் பண்ண வரல. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மெயிலியால் மேஜிக்கல் பீஸ்ட்டை கண்ட்ரோலில் வைக்க முடியும். ஸோ இந்த மாதிரி அவங்க போயிட்டே இருக்காங்க, நாளும் பகலும் ஒரு 4 நாள் 5 நாளாக இதே மாதிரி போயிட்டே இருக்காங்க தொடருது. பட் இது வரைக்கும் அவங்க அந்த டவருக்கு போன மாதிரியே தெரியலைங்க. எப்படா அந்த டவருக்கு போய் சேருவோம் அப்படின்ட்டு எல்லாத்துக்குமே ரொம்ப வெக்ஸாக இருக்குது. ஸோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அனஸ்தீசியா வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறா, ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் உங்களுக்கு வழிகாட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறான். ஸோ இந்த ஸ்பேஸ், அதாவது இந்த டவரும் இந்த சாண்ட் ஆஃப் டியூன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் ஆகிருக்க மாதிரியே தான் இருக்கும். பட் அது ரெண்டுமே கனெக்ட் ஆகலை. இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே தனித்தனியாக இருக்குது. நம்ம ஒரு ஸ்பேஸ்க்குள்ளே மாட்டிகிட்ருக்கோம். ஸோ ஒரு சர்க்கிள்குள்ளே மாட்டிகிட்ருக்கோம். டவர் சென்டரில் இருக்குது. நம்ம வந்து அந்த சர்க்கிள் மாதிரி சுற்றிக்கிட்டே தான் இருக்குமே தவிர நம்மளால் அந்த டவருக்கு போக முடியாது. பட் ஒன்றும் கவலைப்படாதீங்க, அந்த சாண்ட் டைம், அதாவது அந்த சூறாவளி காற்று அப்படின்னு வீசுதில்ல. ஸோ அந்த சூறாவளி காற்று வீசுகிறப்ப ஒரு ஸ்பேஸ் மாதிரியான ஒரு கிராக் ஆகுமா அந்த ஸ்பேஸில். ஸோ அந்த கிராக்கை நம்ம யூஸ் பண்ணிட்டு தான் நம்மளால் அந்த டவருக்குள்ளே போக முடியும். ஸோ அதனால் ஸ்பேஸ் டைம் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. இன்னொரு சைடு நம்ம ரெம் வந்து பார்த்தீங்கன்னா அவளால் முடிஞ்ச உதவி வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சிட்ருக்கா. அவள் என்ன பண்ணுறான்னா, அவள் பக்கத்தில் இருக்க மேஜிக்கல் பீஸ்ட்டோட மைண்ட்குள்ளே போயிட்டு அதுங்களாலையாவது உள்ளே போக முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இவளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு பவர் இருக்குது. ஸோ மற்ற மே பீஸ்ட்டோட மைண்ட்குள்ளே போயிட்டு அதுங்களை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இல்லை, அதுங்க பார்க்குறத இவரால் பார்க்க முடியும்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இவ பண்ணிகிட்ருக்கா. பட் நம்ம மெயிலி சொல்கிறா, இந்த மாதிரி இவன் இப்போ செஞ்சுட்டே இருந்தானா ரொம்ப கஷ்டமாயிரும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டே இருக்கா. இன்னொரு சைடு நம்ம அனஸ்தீசியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பறவையோட இறகு வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஜன்னலில் வந்து அடிக்குது. அப்போ சொல்கிறா, பரவாயில்லையே இந்த ஒரு சூறாவளி காற்றுலையும் பறவைகள்லாம் பறக்குதே அப்படின்னு சொல்லி பார்க்க, உடனே நம்ம சுபாரும் வெளியே எட்டி பார்க்குறான். அந்த பறவைகள் வந்து பார்த்தீங்கன்னா பறந்துட்டுருக்கு. டப்புன்னு அவன் ஓடி பதறி அடித்து உள்ளே ஓடி வந்து, ஆமாம் அது பறவைகள் தான், அந்த பார்டெண்டர் சொன்ன ஞாபகம் இருக்குது, அந்த பறவைகள் தான் போயிட்டுருக்கு. ரெம் உன்னால் அந்த பறவைகளை வந்து பார்த்தீங்கன்னா கண்காணிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்க, நம்ம ரெம்மும் அந்த மேஜிக்கல் பீஸ்ட்டை கண்காணிக்கிறதெல்லாம் விட்டுட்டு அந்த பறவையை கண்காணிக்க ஆரம்பிக்கிறான். அந்த பறவை எங்கே போகிறது, அந்த டேரக்ஷனை வந்து பார்த்தீங்கன்னா போனோம்னா நம்ம அந்த டவருக்கு போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அந்த பறவையை வந்து பார்த்தீங்கன்னா கண்காணிச்சிட்டு அதை தொடர்ந்து வேகமாக போக ஆரம்பிக்கிறாங்க. அந்த பறவை எந்த சைடு போகுதோ அதே மாதிரி இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்காங்க. அப்படி போயிட்டுருக்கப்பவே இவங்க வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு அந்த சாண்ட் ஸ்டோம்லேருந்து வேறு வெளியே வந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துக்கு வந்துடுறாங்க. எப்படியோ ஒரு வழியாக சாண்ட்லேருந்து இவங்க உள்ளே வந்துட்டாங்கடா சாமி அப்படின்னு சொல்லிட்டு சுபாரு உடனே கத்த ஆரம்பிக்கிறான். பேட்ரி சொன்ன காதை அடிச்சுட்டு, டே சுபாரு ஏன்டா காதில் வந்து இப்படி கத்துற அப்படின்னு சொல்ல, அவன் நீ காதை எடு நம்ம வந்துட்டோம் நீ சந்தோஷப்படு அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்து பார்த்தீங்கன்னா உற்சாகப்படுத்திட்டு இருக்கான். பட் இதில் என்ன ஒரு குழப்பம்னா, இவங்க சாண்ட் ஸ்டோம்லேருந்து ஃப்ளவருக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா மாட்டிக்கிறானுங்க. ஏன்னா கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் ஒரு ஃப்ளவர்ஸ் தான் இருக்குது. அந்த டவரும் அதே மாதிரி தான். முன்னாடி எப்படி கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் சாண்ட்ஸ் இருந்ததோ இப்போ அதே மாதிரி ஃப்ளவர்ஸ் தான் இருக்குது. பட் இந்த தடவை அதிலிருந்து மேஜிக்கல் பீஸ்ட் ஒன்று வெளியே வருது. அது வந்து பார்த்தீங்கன்னா மேப் பேஸ்ட் போர் அப்படின்னு சொல்கிறாங்க, கரடி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. எல்லோரும் அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்ல, நம்ம மெயிலில் எப்படியோ அதை கண்ட்ரோல் பண்ணலான்னு சொல்லிட்டு கையை அசைச்சு அந்த சைடு போ அப்படின்னு சொல்கிறா. அதே மாதிரி அதுவும் போயிட்டுருக்கு. இப்படி அதை திசை திருக்கலான்னு பார்க்குறப்ப இவங்க கூட்டிகிட்டு வந்த அந்த டிராகன் மே பேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உடனே கத்த ஆரம்பிக்குது. அது கத்தினோடனே இந்த கரடி கத்த ஆரம்பிக்குது. சைடில் இருந்து ஏகப்பட்ட கரடி மே பேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எந்திரிக்க ஆரம்பிக்குது. இதெல்லாம் பார்த்துட்டு இவங்க தலைந்திரிக்க ஓடிட்டு இருக்கானுங்க. ஓடிட்டு இருக்கப்பவே நம்ம எமிலியா வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி வர மே பேஸ்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். அண்ட் இன்னொரு சைடு நம்ம ஜூலியஸ் அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம சுபாரு எல்லாருமே சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அந்த மே பேஸ்ட்டை. ஸோ இது மாதிரி ஒரு ஃபன்னான ஒரு சின்ன ஒரு ஃபைட்டு தான் போயிட்டுருக்கு. அவங்களுக்குள்ளேயே யார் அதிகமான மே பேஸ்ட்டை கொள்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த மாதிரி போயிட்டு இருக்கப்பவே இவங்களுக்கு ஒன்றும் புரியல. ஏன்னா மறுபடியும் அவங்க சாண்டில் இருந்து மறுபடியும் ஃப்ளவருக்குள்ளே தான் வந்திருக்காங்க. நல்லா மாட்டிக்கிட்டாங்க. தலைதிரிக்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஓடிட்டுருக்காங்க. நம்ம மெயிலையும் அந்த புழுவை வச்சு மற்ற மே பேஸ்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணிகிட்ருக்கா. இப்போ தான் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட்டே, அந்த டவரில் இருந்து ஏதோ ஃப்ளாஷ் லைட் மாதிரி அடிக்குது. டப்புன்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சுபாரோட தலை வந்து பார்த்தீங்கன்னா காணாமல் போயிடுதுங்க. ஸோ லிட்டரலி வந்து பார்த்தீங்கன்னா அவன் இறந்துடுறான். இறந்துட்டு மறுபடியும் கடைசி செக் பாயிண்ட்லேருந்து அவன் மறுபடியும் உயிரோட ரீஸ்பான் ஆகிறான். கடைசி செக் பாயிண்ட்னா அவங்க மறுபடியும் உள்ளே வந்தாங்கல்ல, ஸோ அந்த செக் பாயிண்ட்டில். ஸோ உள்ளே வந்ததுக்கப்புறம் ஐயோ என்னடா நடக்குது, எப்படா செத்தேன், அது என்ன எதனால் செத்தேன் அப்படிங்கிறது அவனுக்கு தெரியல. ஏன்னா ஒரு ஃப்ளாஷ் ஆஃப் செகண்டில் வந்து பார்த்தீங்கன்னா அவன் தலை தனியாக காணாமல் போயிடுது. மறுபடியும் அந்த ஃப்ளாஷ் பாயிண்ட்டில் என்னென்னலாம் நடந்ததோ அது மறுபடியும் ரொட்டேட்டில் நடக்க ஆரம்பிக்குது, நம்ம மாநாடு படத்தில் நடக்கிற மாதிரியே. ஸோ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் நம்ம சுபாரு சொல்கிறான், நம்ம ரெம் கிட்ட நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேரக்ஷனில் போகக்கூடாது, நம்ம வந்து திரும்பிட்டு தான் போகணும் அப்படின்னு வந்து சொல்கிறான்.
ரெம்மு வந்து என்னடா லூஸ் மாதிரி பேசுகிற, டவர் முன்னாடி தான் இருக்குது, நம்ம ஸ்ட்ரெயிட்டாக தான் பேசணும், சாரி ஸ்ட்ரெயிட்டாக தான் நம்ம போகணும், என்ன சுற்றிட்டு போகணுங்கிற ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்ல உடனே நம்ம எமிலியும் வந்து பார்த்தீங்கன்னா ரெம் நம்ம சுபாரு சொல்கிறத கேட்போம். நம்ம சுபாரு சொன்னால் அதில் ஒரு பாயிண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எமிலியாவும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சுபாருக்கு ஹெல்ப் பண்ணுறோம். ஏன்னா நம்ம சுபாருவால் வந்து பார்த்தீங்கன்னா உண்மை என்னன்னு சொல்ல முடியாது, சொன்னால் அப்படின்னா அவனோட ஹார்ட் நின்றும். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாபம், அவனுக்கு கொடுக்கப்பட்ட சாபமே அதுதான். உடனே இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா சைடு எடுத்துகிட்டு வேறு வழியில் போகலான்னு பார்க்குறாங்க. அப்படி போயிட்டுருக்கப்ப அந்த புழுவில் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணியிருந்தாங்க. யாருனே தெரியல, அந்த புழுவையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாஷ் தான் அடிக்குது. அடித்த வேகத்தில் அந்த புழுவோட தலையில் அப்படியே செதறிடுது. செதறின உடனே நம்ம சுபாருவும் நம்ம பைட்டிஸும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ராகன்லேருந்து கீழே தவறி கீழே விழுந்துடுறாங்க. இப்படி தவறு கீழே விழுந்தோடனே நம்ம போயிட்டு சொல்கிறான், நம்ம அவங்கள தவறு விட்டுட்டோம், அவங்க வேறு ஒரு பாதையில் போயிட்டாங்க, நம்ம வேறு ஒரு பாதையில் வந்துட்டோம், இனிமேல் நீ நானும் மட்டும்தான் சொல்ல டக்குன்னு மறுபடியும் இன்னொரு ஃப்ளாஷ் வருது. அந்த ஃப்ளாஷ் வரப்போ நம்ம சுபாருவோட ட்ராகன் அவனை வந்து பார்த்தீங்கன்னா காப்பாற்றலான்னு பார்க்குது. பட் அதோட உடம்பை கிழிச்சிட்டு வந்து நம்ம சுபாருவோட வயிற்றுலேயே வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சிருது. அந்த ட்ராகனும் இறந்துருது. நம்ம சுபாரு செம ஹெவியாக அட்டாக் பண்ணியிருக்கான், லைக் பாதிப்பாகியிருக்கான். அதை பார்த்துட்டு போயிட்டு அழுக ஆரம்பிக்கிறா. சுபாரு என்னை விட்டுட்டு போயிடாத, நானும் நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி அழுக ஆரம்பிக்கிறா. அப்போ அவன் வயிற்றை காமிக்கிறாங்க, ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டை விழுந்துருது. இப்படி போயிட்டுருக்க டவர்லேருந்து இன்னொரு ஃப்ளாஷ் மாதிரி வருது. அதை அடித்த வேகத்தில் நம்ம பைட்டிஸும் வந்து பார்த்தீங்கன்னா இறந்துடுறா. அவள் அப்படியே ஸ்பிரிட்டாக மாதிரி மேலே அப்படியே கரைஞ்சி போயிடுறா. மறுபடியும் நம்ம சுபாரு ரீஸ்பான் ஆகிறான் அதே இடத்துக்கு. என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்க நம்ம பைட்டிஸ் உயிரோடு தான் இருக்கா. அவள் அழுதுறெல்லாம் நினச்சிட்டு இவன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இது பண்ணிகிட்டு இருக்கான். சரி யோசிக்கிறது நேரம் இல்லை, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்து என்ன நடக்கும்னு நமக்கு தெரியும், அதை நம்ம எப்படி மாற்றி அமைக்கிறதுன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு பார்ப்பான். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மேபீஸ்ட்டை பார்த்துட்டு கரெக்டாக இவங்களோட ட்ராகன் கத்தும் இல்லை. ஸோ அதை கத்துறனால தானே நிறையா கரடி மேபீஸ்ட் வரும். உடனே இப்போ பெக்குவோட வாயை அடைச்சிக்கிட்டு அவனோட ப்ரொவிடன்ஸ் இன்விசிபிள் ப்ரொவிடன்ஸுங்கிற ஒரு பவரை யூஸ் பண்ணுவான். அந்த பவர் என்னென்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்விசிபிள் ஹேண்ட் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வரும். கொஞ்சம் தூரத்துக்கு தான் போக முடியும். அதால் வந்து பார்த்தீங்கன்னா என்ன டார்கெட்டை நினைக்கிறோமோ அந்த டார்கெட்டை வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ண முடியும். ஸோ இப்படி அவன் அந்த இன்விசிபிள் ஹேண்டை வச்சு அந்த ட்ராகனை வந்து பார்த்தீங்கன்னா சாந்தப்படுத்திடுறான். அந்த ட்ராகனும் சாந்தமாயிருது, அது போக ஆரம்பிக்குது. அப்புறம் நம்ம சுவர் எல்லாத்துக்கிட்டே கேட்க ஆரம்பிக்கிறோம், நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லி ஆகணும், நம்ம முன்னாடி ஃபார்வேர்ட் பண்ண வேணாம். என்னென்னா அந்த டவர்லேருந்து ஏதோ ஒரு ஃப்ளாஷ், அதாவது ஏதோ ஒரு வெளிச்சம் மாதிரி வருது, நீங்கள் யாராவது அதை பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க அங்கே இருக்க யாருக்குமே என்ன சொல்கிறானே புரியல. இல்லையே நாங்கள் எதுவுமே அந்த மாதிரிலாம் பார்க்கலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்க உடனே நம்ம எமிலியா வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறா, சரி நீ ஒன்றும் கவலைப்படாத, நீ சொன்னீங்கன்னா அதில் ஒரு விஷயம் இருக்கும், கண்டிப்பாக நீ பார்த்துருக்க அப்படின்னா ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்பவே நம்ம ரெம் வந்து அவளோட பவர் யூஸ் பண்ணி அங்கேயோ பார்த்துட்டு இருக்கா. ஆமாம் சுபாரு, அந்த டவர்லேருந்து யாரையும் உன்னை பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெம் வந்து சொல்கிறா. அப்படி சொல்லிட்டு இருக்கவே டக்குன்னு மறுபடியும் ஒரு ஃப்ளாஷ் லைட் வருது. அது எப்படியாவது எமிலியா வந்து பார்த்தீங்கன்னா தடுத்து நிறுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட ஐஸ் பவர் வச்சு ஒரு பேரியர் மாதிரி உண்டாக்குறா. பட் அந்த பேரியர்லாம் அடித்து உடச்சிட்டு உள்ளே வருது. நம்ம சுபாரு அதை சுபாரு தான் கரெக்டாக டார்கெட் பண்ணுது. பேரியர்லாம் அடிச்சு நொறுக்கிறது, செத்தண்டா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கப்ப டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஜூலியஸ் வந்து அந்த ஒரு ஃப்ளாஷை வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கிறான். அடித்து முடிச்சதுக்கப்புறம் தான் தெரியுது அந்த ஃப்ளாஷில் இருந்து வந்தது ஜஸ்ட் ஒரே ஒரு மேஜிக்கல் நீடில் தான். அந்த நீடில் வந்து இவ்வளோ ஃபோர்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா அனுப்பியிருக்காங்க யாரோ. ஸோ இப்படி பேசிகிட்டு இருக்கப்பவே டக்குன்னு இன்னொரு நீடில் வர ஆரம்பிக்குது. அப்போ உடனே அவன் சுபாருவும் அவனோட பேட்டிஸ் கையை பிடிச்சிட்டு அவங்க ஒரு பேரியர் உண்டாக்குறாங்க. அந்த பேரியருக்குள்ளே அந்த நீடில் வரப்போ அதோட ஃபோர்ஸ் அப்படியே கம்மியாகி ஜஸ்ட் ஒரு நீடில் மட்டுமே வெளியே வருது. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த ஒரு பேரியருக்குள்ளே எந்த விதமான மேஜிக் பவரும் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ண முடியாது. ஸோ இவ்வளோ நேரம் அந்த மேஜிக்கை யூஸ் பண்ணி தான் அந்த நீடில் அவ்வளோ வேகமாக வந்திருக்கு. பட் இந்த பேரியருக்குள்ளே வந்தோடனே அந்த மேஜிக் போயிடுது. அப்போ தான் இவங்களுக்கு ஞாபகத்துக்கு வருது, இவங்க இது வரைக்கும் இருந்த இடமே ஒரு மேஜிக்கல் இடம் தான். அந்த அந்த சாண்ட் இடத்த உருவாக்குனதே ஒரு மேஜிக்கல் இடம் தான். ஸோ அதனால் அந்த இடத்துலையும் மேஜிக் கட்டாக அவங்க வந்து அந்த ஸ்பேஸில் இருந்து கீழே விழுக ஆரம்பிக்கிறாங்க. எங்கே போகிறாங்கன்னு ஒன்றும் புரியல. அவங்க எங்கேயோ லைக் அடியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஹோல் மாதிரி உண்டாகுது. அதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க கீழே விழுந்துடுறாங்க. ஸோ இதை பார்த்துட்டு மேலே இருந்து டவரில் ஒருத்தி பார்த்துட்டு இருக்கா. பார்த்துட்டு சிரிக்கிறா, நான் எப்படி உன்னை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ சிரிச்சிட்டு இருக்கா. இதை வந்து அடுத்த எபிசோடில் தான் நமக்கு என்னென்னு புரிய வரும். இதோட இந்த எபிசோட் முடியுது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள். நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஏதாவது தப்பு இருந்ததுன்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட அடுத்தடுத்த வீடியோவில் நான் திருத்திக்கிறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது அணி பற்றின வீடியோஸ் நான் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக அடுத்தடுத்த வீடியோவில் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்காக போடுறேன். அண்ட் நான் தான் மிஸ் நோபடி வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் ஐம் சைனிங் ஆஃப். டாடா பாய்.